எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்தியாவின் சக்தி பீடங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. இந்த கோவிலானது திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்காங்க. தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குமிடம் கண்ணனூர் என சொல்லப்படுகிறது. இந்த இடம் கண்ணபுரம், விக்கிரபுரம், மகாலிபுரம் என்று அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வடக்கே செல்லாயி அம்மன் கோயிலும், போகீஸ்வரன் கோயிலும், கிழக்கே உஜ்ஜிமணி மகாலி கோயிலும், முத்தீஸ்வரன் கோயிலும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க. இது ஒரு சோழ மன்னர் தன்னோட தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக சொல்லப்படுது. இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட ஸ்பெஷல் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சென்று எப்படி வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள்லையும் பிற நாடு சுற்றுலா பயணிகளும் வராங்கன்னு சொல்லலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழா, ஆடி வெள்ளி பூஞ்சோரில் விழா போன்ற விழா கோலங்களும் கூட்டம் அதிகரிக்கமாக இருக்கும். ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருப்பதாக சொல்லப்படுது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த திருக்கோயிலானது காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது. அந்த அவதாரத்தில் தேவகையின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மகாயா தேவியும் அவதரித்தாங்க. அந்த இரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவன் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முயற்சிக்கிறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னோட உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றாள். இந்த தேவியே மகாமாரி என்னும் மாரியம்மனாக, கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூசிக்கப்படுகிறது. மேலும் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் இருந்த அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்ததைமையால் அங்கு அப்போது இருந்த ஜீயர் சுவாமிகள் அம்மனோட திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சாங்க. அதன்படி பணிவிடை புரிகிறவங்க அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு இளப்பாரினாங்க. அவர்கள் இளப்பாரிய அந்த இடம் இப்போது சமயபுரம் என்ற பெயரில் அமைஞ்சிருக்கு. அந்த நினைவாகவே இப்போது திருக்கோயிலின் திருவிழாவில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓரிரவு ஓய்வு கொள்வது நடைபெறுவது வருகிறது. இளைப்பாறிய அப்பனி விளையாடர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றன. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மன் ஆலயமாக திகழுது. மேலும் அவர் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு சிறப்பாக அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கடையூர் மார்க்கண்டேயன் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில ஜனன மரண நிலை பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களோன் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்று விட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அத்தர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளோட வேண்டுதலுக்கிணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களோட தலையை ஓங்கி ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்ற சிறப்பிக்குது இந்த திருக்கோயில்னு சொல்லலாம். இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனோட வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்தருளிப்பதை காண முடியும்.
மேலும் இந்த திருக்கோயிலானது தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்குது. இந்த திருக்கோயிலுக்கு சென்று வந்தாவே வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இங்கு சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பாகவே பால்குடம், அலகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் அதிகமாகவே இருப்பாங்க. ஆகம, சிற்ப, வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைச்சிருக்காங்க. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. கோயில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படும். 3 சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோயிலோட கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும், தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டிருக்காங்க. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புன்னே சொல்லலாங்க. இந்த திருக்கோயிலோட 2ஆம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்ட அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை, அதனை தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நம்மளால் காண முடியும். கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மளால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி அமைச்சிருப்பட்டிருக்காங்க. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்று அழைக்கப்படுது. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டிருக்காங்க. அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக, உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்குது. இந்த திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறுமே அபிஷேகம் செய்யப்படுறாங்க. உற்சவ அம்மனுக்கு தினமுமே காலை 6 மணி பூஜை மற்றும் அபிஷேகங்களை நடத்துகிறாங்க. காலை 7:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் செய்யப்படுறாங்க. தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இதனால் அம்மை நோய் கண்டவங்க மற்றும் உடல்நல குறைவு இருக்கிறவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்ட விரைவில் நலம் பெற முடியுதுன்னு சொல்லலாங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பதே வழக்கமாகவே இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும். அதை தீர்க்கிறதுக்கு வழி தெரியாமல் நம்ம இருப்போம். நீங்கள் கருங்காலி மாலை யூஸ் பண்ணி பாருங்கள். அதனோட பெனிஃபிட் உங்களுக்கு உடனே தெரியுங்க. இந்த கருங்காலி மாலை அனைத்துமே கைகளால், மணிகளால் செய்யப்பட்டது. இந்த கருங்காலி மாலையை ஒரு விதமான மூலிகை என்றும், நேர்மறை ஆற்றல்களை, தெய்வீக தன்மையும் ஈர்க்கக்கூடியது என்று சொல்லப்படுது. கண் திருஷ்டி உள்ளிட்ட தீய சக்திகளை இது நெருங்கவே விடாது. கருங்காலி மாலை தோஷங்களை நீக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த மாலையை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையானது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இதை யார் வேண்டுமானாலும் அணியலாம். அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மாலை அணிவது தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருது. சக்தி வாய்ந்த இந்த மாலையை பலர் அணிந்திருந்தாலும் சமீபத்தில் லோகேஷ், கனகராசு, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டவங்க இந்த கருங்காலி மாலையை அணிஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. திருச்சி சமயபுரத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கோயிலில் உள்ள தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவையாக சொல்லப்படுது. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது. இந்த திருக்கோயிலில் வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடப்புறம் மகமாயி தீர்த்தமும், திருக்கோயிலோட வடக்கு மேற்குள்ள வாயு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலின் உபி கோயிலான ஆனந்தவள்ளி உடனுரை போஜீஸ்வரர் திருக்கோயில் அக்னி தீர்த்தமும் சிறப்பாக கிடைக்கிது. அந்த தீர்த்தமானது நம்ம மேலே படும்போது நம்மளுடைய பிணிகள் அனைத்துமே போகதாக சொல்லப்படுது. இங்கு திருவிழாவானது தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுது. தை மாதத்தில் 11 நாட்கள் தை பூச திருவிழா சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் சிறப்பாக நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரிதல் சிறப்பாக நடைபெறும். மகிஷாசூரனை வதம் செய்து பாவம் தீரவும், தன்னோட கோபம் அடங்கவும் தவம் செய்து
பச்சை பட்டினி விரதமிருந்து சாந்த சொரூபமாய் மாரியம்மன் என்று பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிப்பதாக சொல்லப்படுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மனை பற்றி பார்த்தோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.